நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பழமொழி a friend in need is a friend indeed. ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். Haste makes waste. பதறிய காரியம் சிதறி போகும். Mother love greater than heaven. தாய் நாடும் சொர்க்கத்தை விட சிறந்தது. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொதறிவு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது? இலங்கை, சிங்கப்பூர். உலக கல்வி நாள் வளர்ச்சி எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 19 உலக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. வெள்ளிக்கவசம் கொண்ட எறும்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சஹாரான் என்ற சில்வர் எறும்புகள். நன்றி. இன்றைய சிந்தனை விழுந்து விடுவேன் என்று பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்காது. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்காக வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். நீ ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். நன்றி. தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தமிழ் செய்திகள். ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகள் படிக்க மாணவர்களுக்கு அனுமதி. சென்னை பல்கலைக்கழகம் திட்டம். கர்நாடக அணைகளில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பு. தமிழகத்தில் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. விளையாட்டு செய்தி. ஒவ்வொரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் சிறுவாணி தண்ணி வர வேண்டும் என்று நினைத்து சிறுவாணி தண்ணியை இன்று வரை எந்த ஒரு இது இல்லாமல் அத்திக்கடவு தண்ணியை மாற்றி கொண்டு வந்திருப்பது. ஆரம்பத்தில் சிறுவாணியை கொண்டு வந்தது நம்ம எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையை சேர்ந்த எஸ்ஆர்எஸ் நிறுவனர் அவர்கள். அவருடைய மகன் விக்னேஷ் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். அடுத்து பொன்முடி அண்ணனோட எஸ்ஆர்எஸ் சேர்த்தி சேர பொன்முடி அண்ணன் அடுத்தது வந்து அவங்க வந்து பேரூராட்சி தலைவராக இருந்து பள்ளி இது ஊருக்கு தேவையான பல விஷயங்கள், அதாவது குடிநீர் ஆகட்டும், தார் சாலை ஆகட்டும், மின்சாரமாகட்டும் அனைத்தையும் கவனித்து அவர் எஸ்ஆர்எஸ் செய்தது போலவே அதை தொடர்ந்து அவருடைய தம்பியான சூரா தங்கவேலு அவர்கள் 3-5 ஆண்டுகள் வந்து 15 ஆண்டுகள் வந்து பேரூராட்சி தலைவராக இருந்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து நமக்கெல்லாம் சூழலில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன சமத்துவபணம் என்ற ஒரு இதையே, அதாவது நெடுநாள் திட்டங்களான தார் சாலை, அதாவது காங்கிரீட் சாலை, பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்புகள் ஆகியவற்றை அவரும் செய்து கொடுத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் தொடர்ந்து அதனை தொடர்ந்து பல அமைப்புகளிலும் தலைவராக இருந்து தனக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கும் மன்னவன் அவர்களும் இனிதா அவர்களும் அடுத்த தலைமுறையாக தொடர்ந்து நம் பள்ளிகளுக்கும் ஊருக்கும் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் வரவேற்கும் விதமாக நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் இப்பொழுது வரவேற்று பேசுவார் என்று அவரை அன்போடு அழைக்கின்றேன். விழா இன்று இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த வளர்ச்சி விழா எதுக்காக கொண்டாடுறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர்களுடைய முன்னோர்கள் எஸ்ஆர்எஸ் சுப்பிரமணியம் அவர்களுடைய 47ஆம் ஆண்டு நினைவு விழா, சூரா தங்கவேலு ஐயா அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு விழா, அமரர் பொன்முடி அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு விழா ஆகிய இவர்களுடைய நினைவாக சூலூரில் கல்வி வளர்ச்சி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த கல்வி வளர்ச்சி விழாவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள், முதலிடம் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவிகள், 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவிகள், அதிகமான பரிசுகளை நம் பள்ளி மாணவிகள் தட்டி செல்ல உள்ளனர். இவ்விழாவை தலைமையேற்க வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு மன்னவன் ஐயா அவர்களையும், நமக்கு இந்த கலையரங்கத்தை அவர் இங்கு இல்லை என்றாலும் அவரை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். திரு வணங்காமுடி ஐயா அவர்களையும் மற்றும் விக்னேஸ்வரன் பொன்முடி அவர்களையும் அவர்களுடைய பொன்முடி ஐயா அவர்களுடைய புதல்வி அவர்களையும்
நமக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இனிதா மேம் அவர்களையும் மற்றும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சூலூர் சார்பாக பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நம்மளுடைய பேரூராட்சி துணைத் தலைவர் கணேசன் ஐயா அவர்களையும் மற்றும் சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவை சிறப்பிக்க அமர்ந்திருக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ கண்மணிகளையும் விழா முடியும் வரை அமைதி காத்து இவ்விழாவில் நம்முடைய பங்களிப்பை சிறப்பாக அமைதி காத்து நம் பங்களிப்பை தரமாய் மாணவி கண்மணிகளை கேட்டுக்கொண்டு இவ்விழா தொடங்குகிறது. விழாவினுடைய எதற்காக இந்த விழா கொண்டாடுகிறோம் என்றால் கவனி, இந்த இத்தனை மாணவிகளை இவ்வளோ சிறப்பு பெற்றிருக்கும் போது அடுத்த ஆண்டு உனக்கே ஊக்கமாக இருக்கும், நம்மளும் இதில் இடம்பெறணும், இவ்வளவு பிரைஸ் வாங்கணும். ஒவ்வொரு வருடமும் சூலூரை இவ்வளவு பரிசுகள் கொடுத்து இந்த சூலூர் கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை இவ்வளவு மாணவிகளை ஊக்குவிப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். மேலும் மாணவிகள் மென்மேலும் வளர வேண்டும் என்று இன்று வாழ்த்து கூறுகிறேன். அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஒரு தலைமையாசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சூலூர் அனிமா சங்கத்தினுடைய தலைவர் தந்தை விக்னேஷ் அவர்களே, என்னுடைய சகோதரி இனிதா அவர்களே, அண்ணன் பொன்முடியினுடைய பேத்தி ஈசா அவர்களே, சூலூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களே, அருமை நண்பர் சுந்தரராஜ் அவர்களே, எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையினுடைய லோகநாதன் உள்ளிட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சூப்பரான மேடை, சிறப்பான தலைமை ஆசிரியர், சுறுசுறுப்பான டீச்சரு, இங்கே சாதிக்கக்கூடிய மாணவிகள். இன்றைக்கு 10ஆம் வகுப்பில் இன்றைக்கு 10ஆம் வகுப்பில் 100% எடுத்து இந்த கோவை மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த பள்ளியாக இதுதான் சிறந்த பண்பு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான சூழ்நிலையில் இன்று எங்களது எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையினுடைய அந்த 47ஆம் ஆண்டு விழா சூலூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நான் சொல்ல வேண்டிய பல செய்தியை மலர்விழியே சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்ஆர்எஸ் இந்த ஊருக்கு என்ன செஞ்சாருங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த சூலூருக்கு சிறுவாணி தண்ணியை முதல் கொண்டு வந்து சூலூர் மக்கள் குடிநீர் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றணுங்கிற அந்த முயற்சி எடுத்தவர். எந்த ஒரு சிறப்பான முன்னேற்றம்னா அது சூலூரில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பாடுபட்டவர். அதே மாதிரி அவர் வழியில் வந்த ஐயா சூரா தங்கவேல் அவர்கள் இந்த எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையை நிறுவி சூலூர் கல்வி வளர்ச்சி விழா என்ற அந்த விழாவை உருவாக்கினார். இதுக்கு பொன்முடி அண்ணன் மிகுந்த சப்போர்ட். ஐயா சூரா தங்கவேல் அவர்கள் சூலூரில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வந்தார். இந்த சூலூரில் பொன்விழா கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்டை உருவாக்கி சூலூர் மக்களுக்கு எல்லா வித உடற்பயிற்சியும் செய்கிற ஒரு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கினார். இங்கே சாக்கடை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கினார். இங்கே ஒரு சிறப்பான மயானத்தை உருவாக்கினார். அதே போல் அண்ணன் பொன்முடி அவர்கள்
ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு முன்னுதாரணமான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுவும் குறிப்பாக சூலூரில் வந்து சிறுவாணி தண்ணி இன்றைக்கி 3 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம்னு சொன்னால் இப்போ அதுக்கு காரணம் அண்ணன் பொன்முடி அவர்கள் தான். அவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பொன்முடி அண்ணன் அவர்களை கூப்பிட்டு இந்த கோவை மாவட்டத்தில் நான் ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் சிறுவாணி குடிநீர் நாங்கள் அலாட் பண்ணுறோம், சூலூருக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு கேட்டார். அன்றைக்கி பொன்முடி அண்ணன் வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் அலாட் பண்ணிவிட்டு அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியை எங்கள் சூலூருக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அப்படி வந்து 55 லட்சம் லிட்டர் தண்ணியை இந்த சூலூருக்கு பெற்றுக் கொடுத்தாரு. அவர் 2011 இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு இந்த சூலூருக்கு குடிநீர் என்ன தேவையோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். நான் உயிரோடு இருக்கிறேனோ இல்லையோ இந்த சூலூர் மக்கள் குடிநீருக்காக கஷ்டப்படக்கூடாது என்று அன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் கேட்டார். அவர் உடனே அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் பேரூராட்சி மன்ற தலைவராக இன்றைக்கி இருக்கிற போது சூலூரில் 3 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு குடிநீர் வந்துட்டு இருக்குது. மற்ற ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாள் ஆகுது. சூலூரில் மட்டும்தான் 3 நாளைக்கு ஒரு முறை இங்கே குடிநீர் வந்துட்டுருக்கு. மற்ற ஊர்களெல்லாம் காட்டிலும் சூலூரில் இன்றைக்கி இடம் வாங்கிறதுனா இன்றைக்கி 15 லட்ச ரூபா, இன்றைக்கி 16 லட்ச ரூபா. இதே பக்கத்து ஊர்களில் போய் கேட்டால் 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா. அந்த அளவுக்கு சூலூர் இன்றைக்கி ஹையஸ்ட்டாக மாறி இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு இந்த 3 தலைவர்கள் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுவும் இந்த பள்ளியை குறிப்பாக ஐயா சூரா தங்கவேல் அவர்கள் மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் அது சூரா தங்கவேல் அவர்களுடைய சரித்திரம் பேசும். அந்த அளவுக்கு இந்த பள்ளியை மாத்திரக்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. சூலூர் கல்வி வளர்ச்சி விழாவை அவர் ஏன் கொண்டாடுறோம்னா, வேறு எந்த ஊர்லேயாவது நீங்கள் போய் வந்து கல்வி வளர்ச்சி விழான்னு ஏதாவது ஒரு ஊரில் கொண்டாடுறத பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம கோவையிலையோ இல்லை சென்னையிலையோ இல்லை மற்ற ஊர்களையோ பார்த்துருக்கீங்களா? இங்கே சூலூரில் மட்டும்தான் கல்வி வளர்ச்சி விழா ஐயா கொண்டாடுறாரு. என்ன காரணம்? இந்த மாதிரி வந்து அரசு பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்களெல்லாம் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க தான் இந்த ஸ்கூல்களில் படிக்கிறோம் இல்லையா? இதே கொஞ்சம் வசதி இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அப்போ இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துறவங்க பெற்றோர்கள் வந்து நான் கஷ்டப்பட்டு அதை சம்பாரித்து கொண்டு வந்து என் பொண்ணை படிக்க வைக்கிறேன், நான் கஷ்டப்படுற மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி உங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான். அப்பா போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வேலை செஞ்சு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வர்றாங்கன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் தான் அந்த அம்மா சாப்பிடும். அதுதான் தாய். அந்த தாயினுடைய அந்த பண்பிலை வளர்ந்த நீங்கள் இன்றைக்கு சிறப்பாக வந்து ப்ரேயர் பண்ணீங்க. எனக்கு உண்மையில் பார்க்கும்போது ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தது உங்கள் ப்ரேயர். எல்லா செய்தியும் அந்த ப்ரேயரில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. உங்களை அப்படியே வந்து செதுக்குறாங்க இங்கே இருக்கிற வந்து ஆசிரியர் பெருமக்கள். இங்கே இருக்கிற ஹெச்எம் எங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு இது வேணும் அது வேணும் செஞ்சு கொடுங்கன்னு. அது எதுக்காக? அது வந்து அவங்களுக்காக கேட்கறது இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்கள் அவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க ஹெச்எம் எங்ககிட்ட அடிக்கடி தொல்லை பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளவு சிறப்பான ஒரு ஆடிட்டோரியம் இன்னைக்கு அப்பெக்ஸ் கம்பெனியிலேருந்து இன்னைக்கு அன்புக்குரிய அண்ணன் வணங்க முடியும். இப்போ அதே போல் பொன்முடி விக்னேஷ் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க.
இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் ஓரம் பக்கம் வந்திருப்போம். இன்றைக்கி எவ்வளோ வந்து ஒரு அற்புதமாக இருக்குது. இன்னும் இந்த மேடையில் நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள்லாம் செஞ்சு நீங்கள்லாம் சாதனையாளர்களாக நீங்கள் வரப்போகிறீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பெண்கள் குழந்தைகள் தான் இன்றைக்கி பாசத்துக்கு சொந்தக்காரர்கள். எனக்கு 2 பசங்க, எனக்கு பெண் பிள்ளை இல்லையேன்னு ஏக்கம். எனக்கு நீங்கள் எல்லாரும் தான் பெண் குழந்தைகள். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் நல்லா முன்னேறணும், நல்லா படிக்கணும் தான் இன்றைக்கி சூரா தங்கவேல் ஐயா கொண்டு வந்து அந்த பாதையில் நானும் சகோதரி இனிதா மற்றும் விக்னேஷ் இப்போ ஈசா வந்துட்டாங்க. எங்களுக்கு வாரிசா நாங்கள்லாம் வந்திருக்கோம்னா உங்களை மேலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பித்தா அந்த குடும்பத்தையே காக்க முடியும். இதே வந்து ஒரு ஆண் சம்பாதிச்சான்னு வச்சுக்க, ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சான்னு வச்சுக்க, எனக்கு டாஸ்மார்க்கு ஒரு 600 ரூபா போயிடும். அதுக்கு சைடிஷில் ஒரு 200 ரூபா போயிடும். வீட்டுக்கு வரும்போது 300 ரூபா தான் வரும். இதே ஒரு பெண் சம்பாதித்தா 1000 ரூபாயும் வீட்டுக்கு வரும். அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி அந்த பெண் வந்து நல்லா இருக்கணும்னா படித்து நீங்கள் மேலுக்கு வரணும். அதிலையும் குறிப்பாக சூலூர் பெண்கள்லாம் ஒரு கெத்தோடு வரணும். அப்படி ஒரு சாதனையை நீங்கள் வருங்காலத்தில் சாதிப்பீர்கள் என்று இந்த நேரத்தில் மனமாற வாழ்த்தி, 99% எடுத்து நம்முடைய கோவை மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக இன்னைக்கு மகளிர் அந்த மேல்நிலைப்பள்ளி வந்திருக்கு. சதவீதம் சென்டம் ஐயா சூரா தங்கவேல் அவர்கள் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிகிட்டே இருப்பார், என்னைக்காவது சென்டம் எடுத்து கொடுங்க, சென்டம் எடுத்து கொடுங்கன்னு. இன்றைக்கி அவர் மேலிருந்து பார்த்தா ஒரு பூரிப்போடு இருப்பார். அப்பேற்பட்ட சாதனையை இன்றைக்கி நம்முடைய தலைமை ஆசிரியர் தலைமையிலான அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு இதை எடுத்து சாதனை புரிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கி +2 வந்து இன்றைக்கி ஹையஸ்ட் மார்க் வந்து அந்த 600க்கு வந்து 584. செல்வி வந்து நிலோபர் ஸ்வீட்டி அவர்கள் எடுத்து சாதனை புரிந்திருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் 500க்கு 479 மார்க் எடுத்து தாரணி அவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். அதே போல் +2 வந்து இப்போ வந்து அந்த 500 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்ற சகோதரிகள் வந்து 26 பேர் இன்றைக்கு சாதனை புரிந்திருக்கிறீர்கள். அதே போல் 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேலே இங்கே கிட்டத்தட்ட 42 பேர் எடுத்து சாதனை புரிந்திருக்கிறீர்கள். அதே போல் 10ஆம் வகுப்பில் 100க்கு 100 வந்து 3 பேர். இப்படி நீங்கள் சாதனை மேல் சாதனையாக இப்படி புரிந்திருக்கிறீங்க. எல்லோருமே இதே மாதிரி நீங்கள் மார்க் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் வந்து வருங்காலத்தில் வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்தி இப்போ வந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எங்கே உண்டு இது மாதிரி செஞ்சுருக்கீங்க இல்லையா? +2ல் 99%, 10th 100%. நம்மளாம் அப்படியே ஒரு ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு கடந்த 4 மாதங்கள் இந்த பள்ளியில் இந்த பில்டிங் எல்லாம் கட்டும்போது பார்த்தேன். எந்த அரசு பள்ளியிலையும் சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும், சனி ஞாயிறு வந்து ஹோல் டே ஸ்பெஷல் கிளாஸ், குழந்தைகள் வர்றாங்க, டீச்சர்ஸ் வர்றாங்க. யாருக்கும் ஒரு அலுப்போ நாங்கள் எதுக்கு வந்து வேலை செய்யணும், நாங்கள்லாம் அரசு வேலையில் இருக்கிறவங்க எல்லாரும் சுணங்கி தான் பார்த்துருப்போம், அது தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் நமக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எல்லாம் எல்லா நாளும் வந்து உங்களெல்லாம் வந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்க வைக்கணும்னு அந்த ஆசிரியர்களுக்கு நன்றி. அதே மாதிரி சில பள்ளியிலெல்லாம் பார்த்துருக்குறோம், வெளியில் பார்த்தா தியேட்டரில் பிள்ளைங்கள்லாம் பங்கடிச்சிட்டு வந்து பார்க்குறது, அதெல்லாம் இல்லை. அப்படியே குழந்தைகளெல்லாம் இங்கே உட்காரும்போது எனக்கு அப்படியே எங்கள் குழந்தைகளெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே குழந்தைய வாக்கிங் போயிட்டு வந்துட்டு படிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எல்லாரும் ஒரு குறிக்கோளோட நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு என்டையர் ஸ்கூலே வந்து ஒரு நல்ல ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இருந்தது. எனக்கு இங்கே வந்துட்டு போனாலே ஒரு எனர்ஜியாக இருக்கும்.
ஸோ ஆனால் நான் இங்கே வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆண்கள் பள்ளியில் பேசும்போது சொன்னாங்க +2 முடித்து 109 129 அத்தனை பேரும் காலேஜ் போய் சேர்ந்துட்டாங்களா. இங்கே வந்து எத்தனை பேர் காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாருமே சேர்ந்துட்டாங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்லூரிக்கு போகணும். பள்ளி லெவலில் இருக்காமல் எல்லாரும் காலேஜுக்கு போய் கண்டிப்பாக சேர்ந்து ஒரு வேலையில் சேரணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலையை விடக்கூடாது. இங்கே வந்து அண்ணா அவர்கள் சொன்னார் சமூக நீதி. சமூக நீதி எப்படி இருக்குது? நம்ம வந்து இந்த மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிறவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நம்ம எல்லாம் பின்தங்கி இருந்த குழந்தைகள் படிக்கும்போது எப்படி நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னா கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாத ஒரு செல்வம். அந்த கல்வி வந்து நீங்கள் கட்டியாக பிடிச்சிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்து உங்களை கொண்டு போய் மேலே கல்வி மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் அதுலேயும் நமக்கு வேலையெல்லாம் கிடைக்குது. பெண்கள் பள்ளி வந்து மாநில லெவலில் ஈவன் ஸ்டேட் லெவல் பட் இந்தியா லெவலெல்லாம் விளையாட போகிறீங்க இல்லையா, அதுக்கும் வந்து இதெல்லாம் உண்டு. அப்போ இதுக்கு மேற்பட்டு அடுத்தபடி சூரத்தாங்கவேல் ஐயா பொன்முடி அண்ணனெல்லாம் என்ன சொன்னாங்க, பெண் கல்வி தேவைன்னு பள்ளிக்கூடமெல்லாம் சரி பண்ணாங்க. அடுத்தது நீங்கள் காலேஜ் போய் டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு அரசு வேலை. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதிகமாக அதில் வேலையில் இல்லை. அப்போ என்னென்னா அதை பற்றி அதிகமாக நிறைய பேர்த்துக்கு தெரியல. அரசு வேலைக்கு போனீங்கன்னா மினிமம் சேலரி 30,000. சரிங்களா? அதுக்கு நீங்கள் வந்து 1 to 12 தான் சிலபஸ்ஸு. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நீங்கள் காலேஜ் போகும்போதே சைடில் படிங்க. படித்து போய் அந்த பரீட்சையெல்லாம் எழுதுங்க. சரிங்களா? எழுதி நம்ம அரசு அதிகாரிகளை வாங்க, வந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? வெளியூரில் இருக்கிறவங்க வந்து இங்கே உட்காந்தா நமக்கு மாற்றம் வருமா? அடித்தட்டிலிருந்து போனவங்க மேலே உட்கார்ந்தால் மட்டுமே மாற்றம் வரும், சமுதாய மாற்றம். கரெக்டா? நமக்கு கஷ்டம் இருக்குங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டங்கிறது நம்ம ஒரு அதிகாரியாக போய் உட்கார்ந்தா அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நிறைய பேர் கலெக்டர் எல்லாம் வர்றதில்லை இல்லையா? அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், முயற்சி பண்ணணும். நம்மளால் முடியாதுன்னு எதுவும் நினைக்காதீங்க. நல்லா படித்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அகரத்துலலாம் பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக ஒருத்தங்களை எடுத்துக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக அதை ஆதரிக்க ஆட்கள் வருவாங்க. எல்லாரும் நல்லா படித்து நம்ம அறக்கட்டளை எப்பவுமே உங்கள் பின்னால் நாங்கள்லாம் இருக்கிறோம். நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களே, இன்றைய நட்சத்திரங்கான மாணவிகளே, எல்லோருக்கும் வணக்கம். இதெல்லாம் பார்த்தா தான் ஞாபகம் வருது, இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி ஒரு உயர்நிலை பள்ளியிலேருந்து கிராஜுவேட் ஆனேன். அப்போ வந்து இதே மாதிரி கல்வி போட்டி அப்புறம் விளையாட்டு போட்டியிலலாம் ஜெயிக்கணும்னு போராடினது தான் எனக்கு எல்லாமே இப்போதைக்கு எல்லாமே கற்றுக்கிட்டேன். அது வலிமையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கட்டுப்பாடாக இருக்கட்டும், இல்லை தைரியமாக கூட இருக்கட்டும், இங்கே இருக்கிற பரிசுகளே தெரியுது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ திறமையும் எவ்வளோ முயற்சியும் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம இன்றைய தலைமுறையான பெண்களாக நாம் வந்து நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட கருத்துக்களையும் குரல்களையும் அதே மாதிரி நம்ம உடன்பிறப்பை கூட சமுதாயத்தில் இருக்கும் எல்லா பகுதியிலும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்ம கடமை மட்டும் இல்லை, அதுவும் நம்மளோட முயற்சியும் தான். அதனால் நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய பேர் காலேஜ் போகும்போது அதை நோக்கி போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கும் வாழ்த்துக்கள். கடைசியாக இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிற பரிசுகள் மாதிரியே எப்போவும் பேரும் புகழும் பொண்ணும் அதே மாதிரி பெற்றோர்கள் ஆசீர்வாதமோடு நீங்கள் எந்த தொழிலையோ எந்த பாதையோ தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பாதையில் திறமையாளராக மட்டும் வராமல் தலைவர்களாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு திரு சூதா மன்னவன் அவர்களும் பொன்முடி விக்னேஷ் அவர்களும் இனிதா குமார் அவர்களும் சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். உங்கள் கரவொலி எழுப்பி உங்களோட உற்சாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போதான் நீ கைதட்டணும். நன்றி. அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் 100க்கு 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்த அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
இன்னும் கைதட்டி பத்தாது, 100% எடுத்திருக்கீங்க. 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த பள்ளிகள் வரிசையில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி 600க்கு 584 மதிப்பெண்கள். நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சூலூர் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக இப்போ ஸ்கூலுக்கு 10,000 ரூபா இந்த ஆண்டு நிதி கொடுக்குறோம் உங்களுடைய வளர்ச்சிக்காக. நன்றி. அடுத்து இனிதா குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்வது நம்முடைய கடமை என்ற நோக்கத்தோடு இப்பொழுது நம்மால் முடிந்த இந்நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து ஈசா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொன்முடி அண்ணாவின் பேத்தி எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. தொடர்ந்து பணிகளை அடுத்ததாக 600க்கு 578 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து வகுப்பு வாரியாக முதன்மை இடம் பிடித்த மாணவிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. 12th F1 செல்வி ஜோதி பிரபா 600க்கு 559 மதிப்பெண்கள். அடுத்து 12th A1 செல்வி எஸ் எப்சிபா 600க்கு 553 மதிப்பெண்கள். அடுத்து 12th B1 செல்வி தனுஸ்ரீ RM 553 மதிப்பெண்கள் 600க்கு. பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழ் வழியில் பயின்று 500க்கு 473 மதிப்பெண்கள் பெற்ற செல்வி ஸ்ரீநிதி தாரணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜெயசீலி அடுத்ததாக அடுத்து கே தனுஸ்ரீ 500க்கு 449 மதிப்பெண்கள். அடுத்து இ ஜனனி 414 மதிப்பெண்கள். அடுத்து லோகிதா 412 மதிப்பெண்கள்.
கொஞ்சம் விரைவாக வாங்க பார்க்கலாம். நேம் செக் பண்ணிக்கங்க. லோகிதா, எஸ் சஸ்மிதா, எஸ் எஸ் சஸ்மிதா வந்திருக்கீங்களா? 500க்கு 467 மதிப்பெண்கள். அடுத்து ஆர் விஜயஸ்ரீ. அடுத்து ஜே துர்கா. அடுத்து ஏ அசிஃபா. அடுத்து பி எஸ் பிந்து. அடுத்து கே பிருந்தா. அடுத்து பி தேஷ்னா. அடுத்து கே தனுஷ்யா. அடுத்து சி ஹெசிபா சாரோன். அடுத்து ஆர் ஜெயசீலி. ஜெயசீலி வர்றீங்களா? அடுத்து எம் கிருத்திகா. எஸ் லோகேஸ்வரி. அடுத்து எம் மித்ரா. அடுத்து எம் நந்திதா. அடுத்து எஸ் நவநீதா. அடுத்து வி நித்யஸ்ரீ. அடுத்து ஏ பிரீதா. அடுத்து கே பிரியதர்ஷினி. பரிசு வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பரிசு வழங்கி சிறப்பு செய்யுமாறு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்பு அழைக்கின்றோம்.